பல 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 பாகுபலி. நாங்கள் போன முறை இப்படி எல்லாமே இருந்தேன் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அம்மா சுந்தர் இப்படி எல்லாமே ஒரு ஒழுக்கம் இப்படி எல்லாமே அதை எடுத்து வச்சுக்கிது பார்த்தியா. ஆள் வேலை கொடுத்தா செய்யற ஒரு ஆள் தான் தெரியுமா. ஆளை வந்து நாங்கள் அமாவாசை பௌர்ணமி டைம் எல்லாம் பிடிக்கலாம். நேசண்ணே சொல்லுங்க, எவ்வளோ எவ்வளோன்னு? 75,000. ஓ 2,55,000. ஓ அப்போ அன்னையோட ப்ரொஜெக்ட் ஃபினிஷ் ரைட். இப்போ அந்த டொய்லெட் வந்து அண்ணா கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அதே மாதிரி அந்த மாட்டுக்கொட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அதில் வெறும் நிலைமையாக இருந்தது. மாட்டுக்கொட்டில் நாங்கள் தான் போட்டு கொடுத்தது. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கும் சீட்டு மாற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு மாடு வாங்கி தந்துருக்கோம். என்ன ஓகே இல்லை சந்தோஷத்தை காணி முகத்துலேயே இல்லாட்டி நீங்கள் சிரிக்கிறேன் எனக்கு வெயிலது தெரியல இல்லை. நானே செஞ்சுவோம் அண்ணன் சந்தோஷமாக இருக்கிறாரோ இங்கே வாங்க வேறு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு. இல்லாதவங்க கேட்குறாங்க, நாங்கள் அதை நேர்மையாக வாங்கி கொடுக்குறோம். இதில் இடையிலேருந்து பார்த்தவங்களுக்கு என்ன பிரச்சனை யோசிப்பாங்க. சரியா கவலை என்னென்ன இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் இப்போ உங்களுக்கு என்ன செய்கிறது போகிறேன்னு கதை வேறு இல்லை. எனக்கு நீங்கள் உண்மையை சொல்லுவோன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது, நன்றி மறவாமல் எனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. என்னை வந்து அண்ணன் தம்பின்னு கூட சொல்ல தேவையில்லை. நன்றி மறவாமல் இருந்தீங்கன்னா காணும். 4 பேர் வந்து தப்பாக எங்களை பற்றி கூட காய்க்கும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்களாம் ஆதாரமான ஆக்கள் தானே. அப்போ நீங்கள் வந்து விட்டு கொடுக்காம கதைச்சி அந்த அன்பே காணும். ஆனால் நல்ல மனுஷன். இப்படியா ஆக்களுக்கு உதவி செஞ்சால் ஒரு சந்தோஷம். ஓ நான் நினச்சேன் பின்னுக்கு வருது நினைச்சு காய்ச்சல் வந்தேன். பைக்குங்க எவ்வளோ கஷ்டமான இந்த வாழ்க்கையால் வாழ்ந்தோன்னு இருக்க. அப்போ இனி நாங்கள் இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்க வேண்டியக்குள்ள நிம்மதியாக உறக்க வேணாம். மனுஷனுக்கு தேவை வந்து நிம்மதியான நிறுத்துற. ரெண்டு 4 ஆகி 4 6 ஆகி 6 8 ஆகி அப்போ 8 10 ஆகி அப்படியே பெரிய கட்டு வேண்டாப்பா. நேசன் உங்களுக்கு தெரியுமே வேற இல்லையா காங்க என்ன வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஆளது ஏன் இப்போ நான் கடைசியாக வந்து இப்போ எத்தனை நாள் இருக்குங்களா ஒரு கிலோமீட்டருக்குலாம் வரும். அது 5 நாள் இருக்கும்போது இப்போ நாங்கள் நாள்கிட்ட இந்த மாரிமலை தான் நேசண்ணேன். அப்போ காசு கொடுத்துட்டு வந்தான் வந்து 80,000 ரூபா சீட்டு கார்டு போட சொல்லி போட்டுக்கோ. அதான் இப்போ இருக்கா இது செஞ்சுட்டு பார்ப்போன்ட்டு போகிறேன். எங்கே அடுத்து இதுக்குள்ள இங்கே தானே அந்த அந்த பிள்ளைக்கு ஒரு ஆளுக்கு அந்த உதவி செய்யுங்க. ஓ டொய்லெட் கட்டி கொடுத்தாங்க. ஓ அது பக்கத்தில் அவர்கிட்ட வீடு அதுக்கு பக்கத்துல. வாங்க காட்டுறேன். கிடங்கு விட்டுனாடா என்ன மறந்துட்டீங்களே. நான் கனடா அவன் யாரும் மடுப்பாங்க வேலை. அது யாரும் அடிச்சு போட்டான். நீங்க நான் படி கொண்டு வர கூட வணக்கம் 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 வணக்கம். போயிடலாம். எங்க நீங்க பக்கத்தான் வீடு. சரி என்ன அன்பு இல்லை. சரி இருங்கப்பா. அதுவே முடிச்சுட்டு வர காய்க்கிறேன், நின்றா காய்க்கிறேன். சரியா போயிட்டு வரேன். காங்க போயிட்டு வரேன். போ எங்கிற பாட்டுப்படி. ஓமா
அதான் பாட்டு போட்டுட்டு வந்திப்பான். ஆனால் வேலை கொடுத்தா செய்கிற குறால் தான் தெரியுமா. இப்படியான வேலை கொடுத்தோமே சந்தோஷம் தான்டாப்பா. சடப்படாண்டால் அது வேலை முடிச்சோன்ருக்கு. இங்கே என்ன பாடிச்சதோட எங்கே ஓட்டுங்க என்ன ப்ரோ முன்னுக்கு உறக்க ப்ரோ எவ்வளோ பாட்டாடி பாட்டுங்க. என்ன சீட்டு மாற்றியாச்சு இங்கே கடும்பு வந்தேன் ஆக்கடை என்ன வர என்ன எத்தனை சீட்டு பிடிச்சது? 12 சீட்டு 8 அடியே. ஆ அவ்வளோ முடிஞ்சுது. அப்போ 4300. ஆ அப்போ 12 சீட்டு அங்கே ஆணியல் மோட்டோடு கிடந்தோ இல்லை மோட்டோட வாங்கினேன். அப்போ என்ன இது ஒன்றா தெரியுது புது கொஞ்சம் செகண்ட் ஹேண்டாக வாங்கினேன். செகண்ட் ஹேண்டா சீட்டு புதுசாகவும் செகண்ட் ஹேண்டோ? சரி புதுசோ இது அந்த மோட்டோட கொஞ்சம் கிடந்தா அப்புறம். ஓகே அது நல்லது தானே பிரச்சனை நல்லதோ. ஓ சீட்டு எவ்வளோ போட்டோம்? 4300. இது அப்போ யார் வேலை செஞ்சது? வேறு அப்படி என்ன அஜுவேல். அப்போ தகரவங்க தகரமங்க இருக்குது. தகரம் தான் அந்த இதுக்கு போடுவோம். இந்த முன்னுக்கு இதுக்கு வெயில் வந்துடும். அப்போ இதுக்கு போட்டு நீங்களும் ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொன்றை நீட்டி விட்றீங்களா? ஈசானா பார்த்து போட்டு இதை முடிச்சு விடுவோம். இது தகரம் சும்மா இருக்குது. தகரம் சும்மா அணியா அந்த மிஞ்சின தகரத்தது போட்டிங்கன்னா இந்த சீட்டு போட்ட வடிவே கட்டுருமேடாப்பா. அதை ஒட்டினா சாமான் வச்சுட்டு அவன் வேலையால் வரையலாம் போயிட்டு ஒட்டினா விட்டுட்டு போயிட்டேன். இது என்ன இது பாக்ஸ் வார் வேண்டி இது 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 கரல்படி இது உக்கி போடும் போல இப்படி வேணா? இல்லை கான்கிரீட் போட்டு விடாது நிற்குங்க. இப்போ கான்கிரீட் போட்டா இருக்குது? இல்லை சும்மா போட்டிருக்கேன். நீ பூட்டி போட்டு தான் கான்கிரீட் போட்டுவிடும். பாருங்க இது இப்போ என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்க? இது சும்மா ஒட்டி செட் பண்ணி விட்டுருக்கு. சும்மா ஒட்டி ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தகரம் அடிக்க போறீங்க இந்த பொறுப்பில்? ஓ தகரம் பேரம் இல்லை தான். தகரம் பேரம் இல்லை சரியா. சும்மா முன்னுக்கு இது செய்ய போகிறீங்களே. அப்போ இப்போ உங்களோட பிரச்சனையெல்லாம் கிளியர். இனி மழை பிரச்சனை இல்லை. வெற்றி எவ்வளோ முடிஞ்சுது? அப்போ இப்போ இது உங்களோட காசு அப்படியே முடிஞ்சு 5000 காசு மட்டும்லாம் மிச்சம் இருந்தது. பிள்ளைங்க ஒன்று வேணாண்டு 5000 காசு மட்டும்லாம் மிச்சம் இருந்தது. ஏன் பில்லு கிடாக்க சீட் எடுத்தது சீட்டு 43000. 10 சீட்டு எடுத்தீங்க? 12 சீட்டு 2 சீட்டு காணான்னு திருப்பி எடுத்தது. 2 சீட்டு அதுக்குங்க பில்? அது பில் எங்கே மஞ்சள் பில் ஆண்டே தானே. இது என்ன அப்புறம் 5500? 5500 இந்த இந்த எப்போ வாங்கினேன். இது நான் பண்ண சொல்லலையே. அதை சொல்லி மற்றது பாரு. அப்போ இதில் 50 300 சீட்டை மற்ற பில் இருக்கு. மற்ற இது என்ன 2 சீட்டு பில்லு? 2 சீட்டு அதை காணாண்டு எடுத்தேன். மஞ்சள் பில் என்ன பஞ்சாவது சத்தமாக பாட்டு அது இதுன்னு நீங்கள் 2 அப்புறம் குறைய நீங்களும் இப்போ பாட்டு சரி வேறு என்ன பாட்டுக்கு தான். இது என்ன 2 8 அடிச்சிட்டு 2 2400. அப்புறம் என்ன 1500 கல்வனி சார் அந்த ஆணியல் வாங்கினது. ஆணி 10750 ரூபா. இது 50 300 61 வருது மிச்சம். வேறு இந்த இதுவும் கொண்டு வாங்கினேன். அந்த மரம் சீட்டு காணா பொறுப்பில்லாமல் போச்சு. மரம் வாங்கினேன். மரம் பண்ணீங்களோ? அது இது பில்லு இதோ அங்கே போட்டுருக்கு. மரமோ தகரத்து தான் நம்ம போட்டிருந்தேன். 5130 ரூபா மரம். அப்போ மிச்சம் கூலி கொடுத்ததோ? கூலியும் கொடுத்துட்டு தான் மிச்ச காசு கொஞ்சம் கிடந்தா இந்த இதை போட்டுவிட. சரி வேற மணியாக போயிருந்தானே. அநியாயம் போயிடும் நான் பார்த்து தான் கொண்டு போவோண்டு கோழி கூட அடி கொண்டு வரது ஒரு ரியல் இல்லை ஒன் டைம். அப்புறம் என்ன அப்போ நல்லா தான் இருக்குதா? மோட்டோடு வடிவாக கட்டுனீங்கல்ல லீக்கர் கட்டையில் இனித்தான் கட்டுவோம் என்ன அதுதானோ. ஆனால் பரவாயில்ல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா உங்கள்கிட்ட வேலை இருந்தால் டக்கு டக்குன்னு முடிச்சு போடுவீங்களப்போ அந்த வேலை சந்தோஷம். இப்போ எத்தனை நாள் இருக்கும்? 4-5 நாள் தான் இருக்கும் என்ன?
அதுதான் அப்படி ஒரு ஆள் வேணும் அதுதான். அதான் இதுவும் சீமையில் போடுவோம் கரண்ட் கம்பி ஆளுக்கு கொஞ்சம் தெரியும் அதான் கூட்டியிருந்தனால. அது வேறு என்னென்ன செய்யணும்? வேறு என்ன செய்யணும் பண்ணு? இப்போ இது பாக்ஸ் ஆளை வந்து நாங்கள் அமாவாசை பௌர்ணமி டைம் எல்லாம் பிடிக்கலாம் ஒன்று அதான் எல்லா நேரம் பிடிக்கிறா. பொட்டு வச்சுக்கா கெட்டப்ப பார்த்துருக்கேன் நான் விரதம் அன்னையும் விரதம் பிடிக்குதா இல்லை அதுதானே. அப்போ இந்த வேலையை போயில நீங்கள் போய் வந்துட்டீங்க எங்கே வேலையை பண்ணீங்க? தெல்லிப்பள்ளியில் அம்பேலாடா தெல்லிப்பள்ளி எங்கே மாடங்க மாடு மேய கட்டியாங்க ரெண்டு நாங்கள் என்ன எப்போ பார்த்தா மாடு மேய்ஞ்சா நீங்கள் இப்போ பார்க்கவானே விற்றுட்டாங்க நீங்கள் விற்க மாட்டீங்க தெரியும் ரோட்டில் நிற்கிது நீங்கள் போய் பார்க்க. ஆ மாட்டையோ எங்கே நிற்கிது மாடு? அந்த ரோடு சைடில் நிற்கிது. கொஞ்சம் உப்பு கைக்கன்னு சொன்னீங்க பாலேண்ணா போய் பார்க்குறேன் பார்க்கலாம். பிரச்சனை இல்லை. என்ன பான் பண்ண புரியலோ அப்போ அது சரியா. இது அங்கே அக்கா அந்த கொப்பியை கொண்டு வரேன் இந்த உங்களுக்கு எழுதின கொப்பி ஆள் பாருங்க ஆள் அக்கா அந்த கொப்பியக்கா தான் உங்களோட அந்த கணக்கு கொப்பியக்கா அம்மா மாடு வாங்கி தந்தமை வெரி குட். அப்பா நேசன் வாங்க இருங்க பக்கத்து இல்லை வெயிலாடு 75 55 55 1 1 255 அதுதான் பார்த்தேன். நேசண்ணே சொல்லுங்க எவ்வளோண்டு? 75,000. ஓ 2,55,000. ஓ ஒரு நிமிஷம் ஆ 2,50,000 அடுத்தது 55,000. 2,50,000 அப்புறம் 50,000 வேணா 50,000 பேருந்து 1,00,000 பேருந்து 1,00,000 பேருந்து போடுறது பேருந்து 8,000 80,000 மாடு எவ்வளோ? 2,85,000 கோமன் 9,50,000. இது வந்து உங்களுக்கு முதல் நாள் வந்து சந்தை விட்டு என்னக்கா அதை விட்டு 9,50,000 சரிதானே. இப்போ எல்லாம் முடிஞ்சது தானே வேறு என்ன? வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை. அது நில மாதிரி நீங்கள் அதை ஷேப் பண்ணி விட்டீங்கன்னா சரி தானே. நீங்கள் நான் உங்களை கேட்டு நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் தான் இது சொன்னேன். நீங்கள் 9,500 வேண்டாம் ஓகே தானேண்ணா. அந்த நேரம் நீங்கள் சொன்னீங்க ஒரு டொய்லெட்டுக்கு எவ்வளோ இடம் தெரிஞ்சது எத்தனை கடிதம் கொடுத்தாண்டு ஏன்னா அது இப்போ என்ன மாதிரி எப்போயும் போகிற ஐடியாவுக்கு எங்களை தூக்கி உள்ளுக்கு அதை இதை காட்டி கட்டி வீடியோவில் காட்டி கட்டி அன்றைக்கு இப்படி நக்கை அடிச்சு போட்டான் அப்படி நக்கை அடிச்சு போட்டான்ட்டு இப்போ மாற்றினபடியாக தெரியல. மழை நேரம் பட்டிருந்தா தெரிஞ்சுக்கும் இந்த தகரத்துக்கு முன்னே தகரத்துக்கு மழை பெய்ய படுக்கலாம் என்ன சத்தம் கேட்கும். ஓ அது இப்போ நீங்கள் முன்னுக்கு கொண்டு போய் தகரத்தை திருப்பி அதுவும் சத்தமாக தான் இருக்க போகுது. போன மாதிரியே மழை தண்ணி நித்திர கொண்டா சரி அதுதான் ஒழுறதுக்கும் இது இல்லையே ஒரு ஒழும்பி தான் இருக்கணும் இனிங்களுக்கு அது. அப்போ அன்னையோட ப்ரொஜெக்ட் ஃபினிஷ் ரைட். இப்போ அந்த டொய்லெட் வந்து அண்ணா கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அதே மாதிரி அந்த மாட்டுக்கொட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே அதில் வெறும் நிலைமையாக இருந்தது. மாட்டுக்கொட்டில் நாங்கள் தான் போட்டு கொடுத்தது. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கும் சீட்டு மாற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு மாடு வாங்கி தந்துருக்கோம். வேணா மொத்தமாக 9,00,000 வந்து அக்கா எழுதி வச்சுருக்கா எல்லாம் நீட்டாக சந்தோஷம். அப்போ என்னென்னா நான் இனி வரப்போகிறது இல்லை உங்கள்கிட்ட எல்லாம் முடிஞ்சுது தானே. அதுக்காண்டி கோவம் ஒன்றும் இல்லை. இனி அடிக்கடி வர்ற மழையில் தானே எங்களை வேலையெல்லாம் முடிஞ்சுது தானே. நினைச்சு நீங்கள் வந்து திருப்பி மாடு வாங்கி தருவாங்க முடிச்சு தருவாங்கன்னு. ஐயோ எனக்கு தெரியும் எப்படியும் வருவீங்கன்றதான் அதான் போனே அடிக்கல அடிச்சு கீழே இப்படி வருவீங்களாம் என்று என் பேருக்கு உங்களோட அக்கான இல்லை காயப்பாவில் எனக்கு கடைன்ட்டு இல்லை உண்மையாக என்னென்னா நாங்கள் இப்போ தெரியுதாக்கா புதுசாக ஒரு டைம் போகிறது இல்லை. அதால் பழைய ஆக்கள்கிட்ட இதுகள்லாம் சும்மா போய் பம்பெல்லாம் காய்ச்சி போட்டு அவை இந்த வேலை திட்டாங்க தான் இப்போ உங்களுடைய உண்டு மற்ற அந்த சங்கான அந்த சின்ன அப்படின்ற அவன்கிட்ட ஒரு இது வந்து இப்போ செய்கிறேன்.
மற்ற அப்படி அந்த பழைய இதில் தான் மற்ற சுண்டுக்குழி பிள்ளைகள் அந்த பிள்ளைகிட்ட வீடு நடக்குது அது முடிஞ்சா சரி அப்படியே எல்லாம் முடிஞ்சிடும். அது பெருசாக ஒன்றும் நாளைக்கு இப்போ செய்ய போகிறது இல்லை. எதுவும் வந்து உங்களோட விஷயம் உங்களே நிறைய பேர் என்ன சொல்கிற ஒரு விருப்பம் இருந்தபடியா என்ன அந்த உங்களோட கால் பிரச்சனையிலையும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முயற்சியோடு இருக்கிறபடியா. அப்போ உங்களோட இப்போ நீங்கள் அதாவது உங்களுக்கு தந்தது 9.5 லட்சம்ன்றது கணக்கு நீங்களும் வச்சுக்கிறீங்க நாங்களும் வச்சுக்கோம் வீடியோ ஆதாரம் இருக்குது. அப்போ உங்களுக்கு யார் வந்து காசு அனுப்பினவே உங்களுக்கு எவ்வளோ வந்துன்ற டீட்டெயிலை நான் இப்போ கொண்டு வரையில காருக்கு இருந்தாலும் அதை பார்த்து போட்டு நான் திருப்பி அடுத்த தலைமுறைக்கு வருவேன். சரியா கடைசியாக வந்து யார் வந்து உங்களுக்கு காசு அனுப்பினவேன்ற ஏண்டா அது மறக்கக்கூடாது. நாங்கள் யார் அனுப்பினன்றதை பார்த்து அவைக்கு கட்டாயம் நன்றி சொல்லணும். மற்றது அவைன்ற காசு அவ்வளோத்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம்ன்றதையும் அவைக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம்லாங்க. நான் இப்போ எப்படின்னு சொன்னான்னா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் தான் உங்களோட வீடியோலாம் எடுக்கக்குள்ளேயே நான் சொன்னேன் அவங்களுக்கு நான் இது செஞ்சு தருவேன். ஏன்னா அந்த அப்படி தான் இருந்தாங்க. பேமெண்ட்டும் குறையிலேன்னா இருந்தால் மனசளவில் வருத்து போய்ட்டு விளாங்குதோ. அப்போ சொன்ன மாதிரிக்கு செஞ்சிட்டோம். அப்போ என்ன சொல்கிறது அப்போ தொடங்கினா காசு தாரது வந்து அப்புறம் முடிக்கக்குள்ளான் அதை வந்து கணக்கு நான் வந்துட்டு முடிக்கிறது. அப்போ யார் வந்து எவ்வளோ அனுப்பியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் சகலம் அப்படி என்ன சொல்கிறது 500 ரூபாவோ 1000 ரூபாவோ எவ்வளோ அனுப்பியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் சகலதையும் பேர் சொல்லி ஒரு கடைசியாக வந்து சொல்லி நீங்களும் ஒரு நன்றியாக வைக்க சொல்லி முடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் சரி வந்து மற்றது இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கொண்டு கேட்குறதும் அழகில்லைண்டா அப்புறம் அதுக்கும் ஒரு விதமாக கேட்பாங்கண்டா அவ்வளோ பேர் ஏதோ எல்லாம் கஷ்டப்பட நீங்கள் இவைக்கே தேடி போய் செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வேலையை தான் செய்கிறோம்ன்றது கணக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் நான் உங்களுக்கு முதலே சொன்னதானே மாடு வாங்கி தரது மற்றது வந்து டொய்லெட்டாக இருக்கட்டும் கரண்ட்டுக்கு தான் என்ன கரண்ட் இருக்குது வந்து மற்றது சில வேளை நாங்கள் கணக்கு அந்த கடைசியாக வந்து கணக்கு பார்க்கக்குள்ளே வந்தோன்னா குறையாது கட்டாயம் குறையா குறைஞ்சிருந்தால் முதலே உங்களுக்கு சொல்லி நிப்பாட்டி இப்போ இதை செய்ய வேணாண்டு மற்றது நீங்களும் தேவைன்ற பட்சத்தை நானும் கதைச்சி எடுக்கத்தானே பார்த்தது. அதுலேயும் கூட குறை வந்தாலும் ஒரு 5-10 அதில் பேலன்ஸ் வந்தால் நான் தருவேன். என்ன நீங்கள் இந்த முன் வேலைக்கு அது ஹெல்ப்பாக இருந்தால் அதை செஞ்சு கொள்ளலாம். தற்சமயம் உங்களோட நம்பிக்கையில் செய்யுங்கவா இல்லை எங்களை நம்பி செய்ய. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இதையும் பார்த்துக்கொண்டு இப்போ வேறு ஒரு வேலை ஒன்று தான் இப்போ 1400 சம்பளம் மாத சம்பளம் போர்னான் மாதம் 1400 ஓ 1400 என்னென்னா ஒரு நாளைக்கு 1400 என்ன வேலை போகிறீங்க இப்போ பிரதேசவே பிரதேச இப்போ கோட்ஸ்லாம் வேலை நடக்குது இந்த கோட்ஸ் இவ்வளோ புல்லுவல் விட்டு கிளீனிங்கோ மிஷினால் புல்லுவல் விட்டுற பிரதேச வேலை விட்டுருக்கு. அப்போ 1500 ரூபா நான் காலை மாடலில் கட்டி போட்டு போனால் இப்போ மத்தியானம் வைக்கிறேன் 3 மணி வந்துடுவேன். அதான் நான் அதை தான் துணிச்சல் இதை போட்டது சம்பளம் எடுத்து மிச்ச வேலையை பார்ப்போம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஓகே இல்லை நாங்கள் கட்டாயம் சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க. இப்போ இது நீங்கள் என்ன செய்ய விரும்பினீங்களோ அதை செய்யுங்க. கடைசியாக நாங்கள் கணக்கு பார்த்துட்டு இது உங்களுக்கு பேலன்ஸ் வந்தால் செய்வோம். வேண்டாம் நீங்கள் இந்த காலையில் அதோட போய் கஷ்டப்பட்டு இல்லை அது ஓகே நீங்கள் செய்யுங்க. நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட முயற்சியில் செய்யுங்க. சம்டைம் வந்து நான் என்ன சொல்கிறது இப்போ 9 லட்சம் முடிஞ்சுக்கு சம்டைம் ஒரு 960 970 980 அப்படியே வந்திருந்தா இல்லை கொஞ்சம் மிச்சம் வந்தால் நான் தருவேன் தானே. ஏற்கனவே அன்றைக்கு சீட்டுக்கு நான் கூட தான் வந்துட்டு போனேன். ஏன்னா 60 50 சொல்லி அப்புறம் 80 வந்துட்டு போனேன் நான் கூட பண்ணுமெண்டு. அதுதான் போட்டிங்களே நல்லது நல்லது தானே. உங்களோட வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் தானே. போட்டுறீங்க அதுதான் இல்லை எனக்கும் சந்தோஷம். நான் நெச்சுக்கொண்டு வந்தது சில 4 நாள் தானே 4-5 நாள் தானே வந்து நீங்கள் போட்டியில் தெரியான மாதிரி சந்தேகத்தான் வந்தேன். இவன் போடாட்லையும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட வேலை தானே இப்போ நீங்கள் முடிச்சுட்டீங்க தானே அதனால் இனி ஒரு குறையும் இல்லை. அந்த மாட்டுன்ற அது பிரச்சனை இல்லை தான் என்ன அது ஓகே. அதை நீங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவில் நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க சரிதானே. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். மற்ற உங்கள்கிட்ட ஒரு மாடையக்கே நின்றா இல்லை நிற்குதானே அது என்ன கண்டதாச்சியா அதுவும் கண்டதாச்சியா ஓகே. அப்போ அதுவும் கண்டு போட்டு இதுவும் கண்டு போட்டு அங்கே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே என்ன கொஞ்சம் இதாக இருக்குமே என்ன ஓகே. அப்போ நாங்கள் ஃபைனலாக நான் அந்த கணக்கு பார்க்கக்குள்ளே நாங்கள் மிச்ச விஷயத்தை காய்ச்சி அவைக்கும் ஒரு நன்றியை சொல்லி விட்டோம்டா ஓகே. இல்லை சந்தோஷத்தை காணுது முகத்தில் இல்லாட்டி நீங்கள் சிரிக்கிற எனக்கு வெயிலது தெரியல தெரியல நானே செஞ்சுவாங்க அண்ணன் சந்தோஷமாக இருக்கிறாரோ இங்கே வாங்க வேறு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு. இவரை பார்த்தாலே சிரிப்பு வரும்பா பையனா ஒரு நிமிஷம் நீங்கள் சிரிக்க ஆளப்பாங்க. அக்காவே உங்களை பார்க்க விரும்பி கை வச்சுப்பாங்க பார்த்தீங்களே பார்த்தீங்க அது எங்களை மனசில் தோணி நாங்கள் உங்களை கூட்டி கணந்துங்க பார்த்தீங்களா
மற்ற அக்காவுக்கும் என்ன விருப்பம்னா அக்கா இந்த வித்தியாசமான மனுஷரை பார்க்க விருப்பமாம் அதான் இந்த மனுஷர் மாதிரி இல்லாத ஆக்களை பார்க்க விருப்பமாம் அதான் முதலாக எங்களை அடிக்கடி பார்க்குறவா ரெண்டாவது இப்போ உங்களை பார்க்க ஆசைப்பட்டிருக்கேன் நாங்கள் போன முறை இப்படி எல்லாமே இருந்தேன் பாருங்க கொஞ்சம் பாருங்க அம்மா சுந்தர் இப்படி எல்லாமே ஒரு ஒழுக்கம் இப்படி எல்லாமே அதை எடுத்து வச்சுக்குது பார்த்தியோ கிடாக்கு மேலே வாங்க இந்த ராசா நான் இப்போ என்ன அதான் இப்போ உங்களோட கதைக்க என்ன கவலை தான் என்ன செய்து அந்த விழாத்துக்கு மற்ற வீடு மட்டும் இல்லையா நாங்கள் வந்த அப்புறம் நீங்களும் படி வந்துட்டியார் பொய்யதா பழைய ஃபோட்டோவையும் இல்லையா வீடு மாறி இருக்குது வளவு மாறி இருக்குது அதுதான் நீங்கள் அங்கேன்னு சொல்ல கேட்க வந்துடுறியா கதை கொஞ்சம் கிட்ட வாங்க உங்களோட அண்ணா நிற்கிறார் கிட்ட வந்து இந்த கதைங்க எனக்கும் சந்தோஷம் தானே உண்மையாக பார்த்தீங்களா என்ன நிலைமையில் இந்த இப்படி வந்தீங்க இதே மாதிரி தான் பல பேர்ட்ட வாழ்க்கையை நாங்கள் பல விதமாக நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம் என்ன செய்கிறது நன்றி மறந்த மக்களால் கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன இப்போ இருக்கிற சனமண்ணை தருது இல்லாதவங்க கேட்குறாங்க நாங்கள் அதை நேர்மையாக வாங்கி கொடுக்குறோம் இதில் இடையிலேருந்து பார்த்தவங்களுக்கு என்ன பிரச்சனை யோசிப்பாங்க ஐயா எண்டேப்பாங்க உங்களுக்கு யார் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு காணாட்டி கூட நான் ஆக்களோட கதைச்சி பேசி எடுத்து உங்களுக்கு ஒரு 8 பேர் 10 பேரை நான் வந்துட்டு உதவிக்கு கேட்டிருந்தா அந்த 10 பேர்ட்ட பேர் விவரம்னு சொல்லி அவை அனுப்பின காசப்படம்னு சொல்லி கணக்கு பார்த்து கூட வந்து அவங்கள்ட்ட வந்து தாரம் குறைய வந்தால் இன்னொரு ஆள்கிட்ட வேண்டி போட்டு அதை முடிக்கிறோம் அப்போ இப்படி செய்யும்போது அதில் குறை கண்டு இன்றைக்கு இது செஞ்சதால் எவ்வளோ பேர் இனி மழை காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொல்லுங்கள் இந்த வீடெல்லாம் செய்ய மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க சொல்லுங்கள் நீங்கள் அந்த தகரத்தில் மிஞ்சிதான் தெரியா நான் மிஞ்சிதான் இந்த சைட்டுக்கு அடிச்சு விடாமல் இங்கே வேறு இதுக்கு மிச்சம் கிடக்கு பேரும் ஃபைன் ஒரு பக்கம் 14,000 கிடக்கு ஆனால் இந்த தகரமும் இப்போ இல்லை இந்த கலட்டின தகரம் சரியான பழசுமையாக கிடக்கு இப்போ சரியாக ஒழுங்கி இருக்குமா என்ன இல்லை அவ்வளோக்கு என்ன ஏன்னா இப்போ இதுக்கு மேலே தரப்பால் மூட இருந்தீங்களா இப்போ கிட்டடியில் மழை பெஞ்சோ அந்த மழைக்கெல்லாம் ஒழியினா தானே தரப்பால் நாங்கள் 7 கட்டம் தான் கடைசியாக நான் போய் இப்போ ஜிஎஸ்ஸோட காய்ச்சி தான் ஜிஎஸ் வந்து ஜிஎஸ் அறிவிச்சு படங்கு போட்டிருந்தேன் நீங்கள் வர்றதுக்கு ஒரு இங்கே வந்து கதைக்கிறது முதல் நாள் 2 நாளைக்கு போல படம் கலட்டினேன் பார்த்தீங்களா ஒரு படங்குக்கே ஏஜி ஆஃபீஸில் எல்லாம் போய் அறிவிச்சு தான் படம் எடுத்துக்கிங்க ஆனால் நாங்கள் நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு வந்திருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் கேட்குறத விட கூட தானே என்ன இதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்டால் இப்போ கூட என்ன சொல்கிறேன் இந்த முன் செட்டுக்கு உங்களுக்குண்டு வந்து உங்களுக்கு தானே என்ன விளங்குது அதை வந்து நாங்கள் ஒரு திருப்பி கொடுக்க போகிறோம் இல்லை செய்ய வேணான்னு சொல்ல போகிறோம் இல்லை முக்கியமாக உங்களோட அந்த ஒரு அடக்கமான பண்பும் உண்மையிலே உங்களோட அந்த ஒரு குணநடையாக உங்களுக்கு இதெல்லாம் வந்து கைகூடி கிடைச்சது டொய்லெட்லாம் யூஸ் பண்ண தொடங்கிட்டீங்க அதே ஒரு இஷ்யூவும் இல்லை இப்போ நீட்டாக பாவிக்கிறீங்க யோசிச்சுப்பாங்க அதெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்கல்ல எவ்வளோ கஷ்டம் யோசிச்சுப்பாங்க டொய்லெட் இல்லாத நீங்கள் இப்போயும் காணிக்காம போகிறீங்களா என்ன இருக்குதோ என்ன வீடு புழுவை பார்த்து வீடு கட்டணும் டொய்லெட் கட்டினா டொய்லெட்டுக்கு இருந்தீங்க எவ்வளோ ஆளும் அப்படிதான் அம்மா கட்டி தந்தவை எத்தனை டொய்லெட் கிடக்கு உங்கள்கிட்ட உண்டோ சரி ஒரு காணி கொண்டு வரும் 2 வரும் பார்த்தீங்களா அக்காண்ட விருப்பம் கடைசியாக நிறைவேறிட்டு வந்து சரி அப்போ நான் போயிட்டு வரேன்னா நீங்கள் இதை வந்து பாருங்க வந்து எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் உங்களோட முயற்சியில் செய்யுங்க செய்கிறத சிறப்பாக செய்யுங்க சரிதானே கூட அப்படி இப்படி வந்தால் கூட செய்யலாம் பிரச்சனை இல்லை சரிதானே அக்கா விரதத்தால் கதைக்க வந்து தென்பில்லா நிற்கிது எவ்வளோக்கா மாட்டை பார்த்து கொண்டு போறீங்க நல்ல எங்கே நிற்கிது மாடு ரோடு சைடில் நிற்கிது எப்படி மாடு ஓகே பிரச்சனை இல்லை கொண்டு வந்து வந்தீங்க பார்த்துட்டு அதை நான் பார்த்துட்டு போகிறேன் இல்லை உங்களை பிடிச்சி கொண்டு வாக்கா மாடு ஓகே பிரச்சனை இல்லை வெள்ளம் பாலெல்லாம் கறந்து கண்டெல்லாம் போட்டு நீட்டாக நிற்கணும்னு சொல்கிறீங்க உங்களோட மாடு எங்கே எப்போ வந்தீங்களா அது நாங்கள் 2 வருஷம் கண்டு ஒரு கண்டு நான் போட்டதோ 2 கண்டு போட்டு முதல்ல ஒரு கண்டு நிற்கும் பசு கண்டு 2 கண்டு நிற்குதா 2 கண்டு நிற்குதா சின்ன கண்டு மற்ற சின்ன கண்டு நீங்கள் வந்து நிற்க போட்டு அந்த கண்டு 2 நிற்குதா கண்டு அது என்ன விலைக்கு வாங்கிங்க மாடு அதை தான் சொன்னான் ஒரு ஆள் வாங்கி தந்த 1 10 ரைட் 4 மாடு அந்த கண்டோட இப்போ இதுவும் போட்டால் 5000 இல்லை 5 5 தானே எங்களை பெருசு 2 போட்டு
சரி இப்போ ரெண்டும் கண்டு தாச்சியா நிற்குது இல்லை ஓகே ஓகே அப்போ இப்போ நிற்கிற 2 கண்டும் என்ன நம்பனா இதா பசுவா பசுக்கண்டு தான் அப்போ அதுவும் வளர்ந்துன்னா நல்லா இருந்தாங்க அதான் நீங்கள் போய் எல்லாம் நிற்கிது அதில் பார்த்துட்டு எதில் நிற்குது நான் என்னென்னு பார்த்து நான் பாருங்க நீங்கள் பாருங்க சரியாக்கா அப்போ என்ன சந்தோஷமாக இருங்கோ நான் அடுத்த வீடியோவில் வந்து அதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கும் தெரியும் மேலே அனுப்பினா என்னண்டு நான் எங்கள் கதைக்கிறதுக்காக என்ன உங்களை பார்த்து வச்சு சரியாக கவலை என்னென்ன இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் இப்போ உங்களுக்கு என்ன செய்கிறது போகிறேன்னு கதை வேறு இல்லை எனக்கு நீங்கள் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது நன்றி மறவாமல் எனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை என்னை வந்து அண்ணன் தம்பின்னு கூட சொல்ல தேவையில்லை நன்றி மறவாமல் இருந்தீங்கன்னா காணும் 4 பேர் வந்து தப்பாக எங்களை பற்றி கூட கதைக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்களாம் ஆதாரமான ஆக்கள் தானே அப்போ நீங்கள் வந்து விட்டு கொடுக்காம கதைச்சி அந்த அன்பே காணும் வேறு ஒன்றுமே தேவையில்லை அவ்வளோ காணும் வேறு எதுவுமே எங்களை நீங்கள் செய்ய தேவையில்லை நன்றியும் கூட எங்களை சொல்ல தேவையில்லை ஆனால் மற்றவங்கக்கிட்ட மற்றவங்க கதைக்கும் போது நீங்கள் அதை பண்ணீங்கன்னு சொன்னால் சரி எனக்கு நான் இங்கே வந்து செய்யாமன்னவே எனக்கு எவ்வளோ பேர் சொன்னேன் வர மாட்டேன் அப்படி இப்படி நான் சொன்னேன் எப்படியோ வருவினோம் அப்போ நான் இப்போ உங்களோட இடத்துலேருந்து பாரு குழப்பினாண்டே கூட நீங்கள் ஒன்றை யோசிக்கணும் நீங்கள் கேட்டுக்கணும் ஒரு போல் குழம்பிட்டாண்டு வைப்பேன் போட்டு மேடாப்பா இது என்ன நான் கொடுத்து கான் கொடுத்தமா அந்த இருக்கு இல்லையே அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைப்பட்டவங்களுக்கு சரி இவ்வளோத்தையும் நான் செஞ்சதே காணுமே எனக்கு மேலால் தகரத்தையும் நான் மூடி போட்டு நான் அதுக்கு போனேன்ப்பா வெளியில் போனேன் நேற்றுக்கணும் அதுதான் என்ன கதைக்க வேண்டிய கதை இனி அவை குழப்புறக்கு என்னடா யோசிப்பாங்க நாங்கள் இவ்வளோ இப்போ சனத்துக்கு உதவி செய்யாண்டு போய் உள்ளுக்கு இருந்தாண்டேக்கோ அப்படி இருந்துக்கு சொல்லுங்க அப்போ நீங்கள் நீங்கள் கூட வழியில் சந்தோஷமாக இருந்தீங்க நாங்கள் 45 நாள் அப்படி இருந்துப்பேன் சொல்லுங்க 4 பேரும் அப்போ அப்படி இருக்கக்குள்ளே உங்களை குழப்பின சனம்டா அப்படி கொத்த சனம் சொல்லுங்க ஆமாம் உங்கள் இடத்துலேருந்து ஒரு ஆள் வார வஞ்சால வேலைக்கு அப்போ வேறு தான் என்ன சொன்னேன் இனி அவங்க வர மாட்டாங்க கல்லற அப்படி இப்படின்னு சரி நான் என்ன இவ்வளோ செய்தவங்க வரான் அப்போ இப்படியும் வருவான் நான் போனால் எனக்கு தெரியும் இப்படியும் வருவினவன் சொன்னான் நேரம் நான் ரோட்டில் நிற்க மாடு வச்சு நிற்க ஆள் வந்து ஆச்சு சிலவளோ சாடையாக நீங்கள் தான் சொன்னீங்களா எனக்கு போலாங்கடா கண்ணேடா அப்படி இல்லை நான் ஏன்டா எங்களுக்கு இவ்வளோ இல்லாமல் இருந்து இவ்வளோ செய்து தந்துருக்கேன் நான் இல்லை நான் சொன்னேன் மாடு வாங்கி தரலாம் சொன்னேன் டொய்லெட் முடிஞ்சுது டொய்லெட் போயெல்லாம் கொஞ்சம் அவசரம் சரி அவள் செய்து தந்த அதென்ன செய்து தந்தால் வந்தினம் பெரியல நீ அவன் விருப்பம் தானே மற்ற மாடு வந்து நாங்கள் சும்மா சொல்லலை உங்களையெல்லாம் கூட்டிகிட்டே பார்த்து கடைசியாக விலை பிரச்சனையாக தான் விட்டுட்டு போனாங்களே அதை அப்படி தான் விட்டுட்டு போனாங்களே அப்படி யோசிப்பாங்க 3 லட்சம் ரூபா வேண்டாம் சும்மா வேணும் யோசிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும் தான் ஏஜி ஆஃபீஸ்லாம் அந்த டொய்லெட் இதுக்கு இவ்வளோ இடம் தெரிஞ்சிருப்பீங்க நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது கிடைக்கவே இல்லையே இந்த இவ்வளோ விருது நான் வந்து உங்களால் இந்த இவ்வளோ கஷ்டத்தையும் இந்த முறை இந்த பிள்ளைகள் மேலே நல்லா இருக்கு இந்த மழை தண்ணியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படும் போனவரை அப்படி ஒரு கஷ்டம் சமைச்சு சாப்பிடக்கூட வழியில் பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாடு தான் மழைக்கு இல்லை அவ்வளோ அது மழைக்கு என்ன இந்த முறை தான் நீ இப்போ சீட் போட்டு இனிப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்க போறீங்க உங்கள்கிட்ட நிற்கிற மாடும் சந்தோஷமாக நிற்க போகுது பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இதை அந்த பருத்தக்காரர் வந்தால் அவருக்கு காட்டி சொல்லுங்க இல்லாட்டி எங்களுக்கு ஒரு ஆளை காட்டுங்க என்னோட போகிற வேறு என்னோட பெருசாக நிற்கிறே இல்லை எங்களோட ஊராண்டாக்க நான் போயிருக்க கொஞ்சி விடுறேன் என்னடா பார்த்துருக்க ஆள் இருக்கா உண்மை நாங்கள் ஒரு நான் சண்டைக்கு போகிறாக்கள் இல்லை ஆனால் நான் நேராக போய் கூப்பிட்டு கேட்பேன் என்னென்றால் இப்போ நானும் இருக்கேன்னு ஒரு ஆளை பற்றி தெரியாமல் என்னென்னு கதைக்கிறேன் தெரியாமல் என்னென்னு கதைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பற்றி கதைக்க நினைக்க மாட்டேன் சும்மா பம்பலே கதைப்பமே தவிர இப்போ நேசன் எல்லாம் அமாவாசை ஓரம் இதான் வருமானு சொல்லி சும்மா பம்பலாக கேட்போலையே ஆனால் உண்மையாக அந்த அளவுக்கு விசாரணை தான் சொல்ல மாட்டேன்லாங்க தான் ஏன்னா அதை பார்க்குற நீங்கள் மதிச்சா உண்டு நேசன் ஏன்னா சரி ஏண்ணா அப்போ சந்தோஷம் நான் அடுத்த முறை வருவேன் வந்து அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து பார்த்து அதை முடிச்சு விடுவோம் யார் யார் ஹெல்ப் பண்ணுற டீட்டெயிலாக நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம் சரி அப்புறம் நாங்கள் மாட்டை பார்த்துட்டு போவோம் சரியாக்கா என்ன வா ஓகே வீட்டை கொடுக்குற மாட்டையெல்லாம் நாங்கள் உண்மையாக வந்து தெரிஞ்சு பார்க்கணும் ஆனால் சில இடத்த கொடுத்தா பார்க்கணும் வேணா விற்று போடுங்க தெரியுமா விற்று போடாவே அவையில் அந்த இவையில் என்ன சொல்கிற நீட்டான ஆக்களை ஆள் பெருசாக கதைக்க மாட்டேதானே ஆனால் நல்ல மனுஷன் இப்படியா ஆக்களுக்கு உதவி செஞ்சாலும் ஒரு சந்தோஷம் ஓ நான் நினச்சேன் ஆள் பின்னுக்கு வருது நினைச்சு காய்ச்சல் வந்தேன் ஆளை காணிடா பைக்குக்கோ அப்படி பாட்டு ஓடும் நதிகளும் எதற்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் பைக்குங்க அது சரியா கஷ்டம்டா பழகிட்டு இருந்த காலை சைக்கிள் ஓடியன் மற்றது இந்த வீடியோ பார்க்குறாங்க ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க அந்த ஒரு சில பேர் முந்தையும் இப்படி தான் என்ன அந்த
கிளிநொச்சியில் வந்து ஒரு பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்த டைமில் வந்து அது நாங்கள் முதலே சொன்ன விஷயம். அப்போ நாங்கள் அதை கட்டமாக பார்த்து கொண்டே தான் அதை கொடுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்கும் ஒரு ஆள் சொல்லியிருந்தேன் எப்படின்னு சொன்னால், என்ன கொடுத்த ஆளுக்கு திருப்பி போய் கொடுக்குறீங்கன்னு. அது இல்லை அர்த்தம். வந்து ஒரு வீடு கட்டி தரோம்னு சொன்னால் அது வீடு கட்டி முடியும் மட்டும் அதை பார்த்து நாங்கள் அதை முடிக்கிறக்கூடிய பேமெண்ட்கள் இடையில கொடுத்து தான் நாங்கள் வீடியோ எடுத்து தான் அதை முடிப்போம். என்ன அப்போ அதுதான் அர்த்தம் தவிர ஒரே ஆக்களுக்கு போய் திருப்பி செய்கிறதில்ல. இப்போ ஒரு உதாரணமாக வந்து இப்போ ஒரே ஆக்களுக்கு வந்து வீடு என்று சொன்னால் வீட்டை கொடுத்து போட்டு திருப்பி அவைக்கு வந்து திருப்பி ஒரு அட்டாச் பாத்ரூமோ அப்படி வந்து அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் மேலையமான விஷயங்களை செய்வோமா இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்த வந்துட்டு அப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம். அதாவது அத்தியாவசியம் இல்லாத செயற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கும்போதே ஏன் செய்கிறீங்கன்னு. மற்றும்படி இதெல்லாம் வந்து நான் சொன்ன விஷயங்கள். பாட்டியானன் எங்கிற பால் போட்டுது? உண்மையிலே நல்ல மனுஷன். ஆனால் அந்த என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வரமாட்டோம் கல்லார் ஏமாற்றி போடுவான்னு சொன்னாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பக்கமாக இருக்குமே. எங்களை காணையில எங்களை காணேன் தான். அதே நேரம் என்ன சொல்கிறது, எங்கிற நேரு அப்போ எங்களை காண ஒரு பக்கமாக இருக்கும். என்னண்டு அட என்னடா அப்போ எல்லாம் போய் செஞ்சு கொடுக்குறாங்க முடிக்கிறாங்க திருப்ப போய் எல்லாம் பார்க்குறாங்க என்று சொல்லிக்குள்ள ஒரு பக்கமாக இருக்கும். அட சொன்ன விஷயத்த வந்த விஷயத்த நாங்கள் கொடுக்கத்தானே வேணும். என்னென்று செய்ய ஒரு இவன் இருந்தால் ஒரு சில பேர் வந்துட்டு அந்த அனுப்பின காசை வந்துட்டு அதே திருப்பி கேட்க அதே நாங்கள் திருப்பி அனுப்புகிறோண்டேக்குள்ளே பாவம் அதை கஷ்டப்பட்ட சனத்தை கொடுக்க சொன்னால் நாங்கள் கொடுக்காம விடுவோம். காட்டாபோலே அதுவும் மாற போய் எப்படியான இதை நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா எனக்கு என்ன விளங்குது இல்லை. எனிவே அவங்களுக்கு நல்ல சந்தோஷம். உண்மையாக யோசிப்பேன் அந்த படத்தில் பார்த்ததுக்கும் எவ்வளோ சந்தோஷம் சொல்லலாம். இப்போ நார்மலாக 10 லட்சம் நாங்கள் சொல்கிறோம், அண்ணன் வந்து வேலை செஞ்சு 10 லட்சம் ரூபா காசு சேர்க்கிறேன்டா எவ்வளோ காலம் எடுக்கும் சொல்லுவாப்பா யோசிப்பார் அவங்க. ஆனால் ஆளும் இனி கொஞ்சம் முயற்சியாக செயற்படும். ஆளுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து தானும் கொஞ்சம் உழைக்கணும்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு வேலைக்கும் போகிறேன் என்ன 1400 சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு இங்கே போயிட்டு வந்து தான் பிறகு மாட்டை கவனிக்கிறார் ரெண்டேக்குள்ளே. உண்மையாக பெரிய விஷயம்டா பேர் இந்த கால் உண்மையாக அவ்வளோ அவர் பழகிட்டார். எவ்வளோ கஷ்டமான இந்த வாழ்க்கையால் வாழ்ந்தோன்னு இருக்கார். அப்போ இனி நாங்கள் இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்க வேண்டியக்குள்ளே நிம்மதியாக உறக்க வேண்டாம். மனுஷனுக்கு வந்து நிம்மதியான நிறுத்துரு. என்னதான் வந்து வெளியில் போயிட்டு வந்து களைச்சி வேலை செஞ்சுட்டு வந்தாலும் வீட்டை வந்து படுக்கைக்குள்ளேயும் வந்து படுக்கிற இடம் வந்து ஒழுகுமென்னு சொன்னால் எங்களுக்கே தெரியும். இப்போ நாங்களே படுத்துக்கைக்குள்ளே ஒழுகினா இவ்வளோ சின்னமாக இருக்குமெண்டு. அப்போ கஷ்டப்பட்ட ஆளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இந்த மாடை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எங்கால் தேடுமா போட மாட்டேன். ஆனால் என்னன்றா தம்பி இப்படி மாடு கொண்டு போகிற பிரச்சனை இல்லை ரஞ்சினிங்க. அண்ணா ரெண்டும் நிற்குதோ எங்கோ அங்க உள்ளுக்கு நிற்குதோ? இல்லை நீங்கள் அவுட் கொண்டு வீட்டை வைப்பீங்களா கொண்டு வைப்பீங்களா? அப்படி என்ன அவுடுங்க எங்களுக்காண்டி வேண்டாம். அதான் நேரம் வந்துட்டோ ஏன்னா கட்டி தான் விடுறீங்களோ பழகிட்டு. சரி அவள் பழகிட்டாங்க கொஞ்சம். அது மாட்டுக்கு மரியாதை விட்டாங்க இது பார்த்தியோ. அது யோசிக்க பயங்கராப்பா போகிறாங்க சும்மா 150 200 ஆண்டாலும் 1 லிட்டர் பாலன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும்டாப்பா. மாட்டில் கறந்து எடுத்து அதை கொண்டு கொடுத்து ஒரு 150 200 காசாக்கி அதுலேருந்து ஒரு அது வருமானம் எடுத்து அதுவும் டெய்லாக ஹாலில் உங்கள் இதுக்குள்ளே கேமரா ஓட்டிக்காங்களா யாரவங்க? எங்கே போட்டுது? ஓ இங்கே யார் அக்கா எங்கள்கிட்ட யாரா? வணக்கம். நீங்கள் யாரை கண்டுட்டு சிரிச்சிட்டு போய் நான் நினைச்சேன் பார்த்துருவீங்க போல கண்டு. ஓமம் இங்காலேருந்து வெளியிலேருந்தோ? வெளியிலேருந்து வந்து இப்போ 3 மாதம் இருக்குமாக்கா. அண்ணா ஒரு ஆள் மாடு வண்டி கொடுத்துனாங்கள இல்லை அப்போ அதுக்கு மேய கட்டி விட்டான்னு சொன்னவர். அப்போ இப்போ எப்படி நிற்கின்ற பார்ப்போம். இல்லை ஆள் சூப்பர் ஆள். நான் மாடு சந்தேகத்தில் பார்க்க வரையில் ஆள் ஒரு சந்தோஷத்தில் தான் காட்ட போகிறேன்டார். அப்போ சரி அப்போ அவுட்டுன்னு வாங்கிட்டு நிற்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? பக்கத்தானா? ஓகே.
அவதான் சொன்னது உங்களோட பேர் அவதான் அந்த டொய்லெட் திட்டம் ஓ அந்த பிள்ளைக்கு முதல்ல அந்த பிள்ளைக்கு அந்த ஓ என்ன பேர் தெரியல இந்த 16 வயசுல கல்யாணம் செஞ்சேன் குழந்தையும் பிறந்திருக்கு இப்போயோ ப்ரெக்னெண்ட் ஆயிருந்தோம் எனக்கு தெரியல எத்தனை முதல் ஒரு பிள்ளை 2 பிள்ளையா ஏற்கனவே ரெண்டோ வேண்டாம் ஏற்கனவே 2 இப்போ உண்டு 3 அப்போ அதான் கண்டுட்டு இருக்கா நீங்களோட ஆனோண்டு பார்ப்போம் அது சரியா சந்தோஷம் அந்த புற்றுநோய் அங்கே கொடுத்தீங்க தெரியுமா தெல்லிப்பளை கீரிமலையோ அவர் செத்துட்டாரோ அது அவர் கொஞ்சம் இது ஸ்டேஜ் அப்படி தானேக்கா அவர் 7வது தானே இருந்தவர் கடைசியாக நாங்கள் கொஞ்சம் கடை வச்சுக்கேன் மாவட்டபுரமோ அது கிட்ட தான் வச்சிருக்கேன் என்ன கடை வச்சிக்கணும் கடை பலசர கடையா அவன் கேட்ட வேற இப்படி இருந்தா ஹெல்ப் பண்றேன்டா கேட்க சொல்லி அம்மாக்கோ அம்மா கடை வச்சுக்கா மனுஷனும் இல்ல உங்களோட அம்மாவோ உங்களோட அம்மா மனுஷன் இல்லைன்னு சொல்லுங்க அப்பா இல்லைன்னு சொல்லலாமா நீங்கள் ஐயோ கதை கேட்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேறு யாருக்கோ சொல்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க ஐயோப்பா அந்த மனுஷனும் இல்லையாண்டு எங்களோட அம்மா தானே அப்பா இல்லைன்னு சொல்லலாமா நீங்கள் அப்பா தான் விட்டுட்டு போய் இப்போ மோசம் போயிட்டேன் விட்டுட்டு போயிட்டேன் முதல் சும்மா விட்டு போனேன் இப்போ நிரந்தரம் விட்டு போயிட்டேன் அப்போ அதை நாங்கள் அப்பான்னு நினைக்கிறீங்களே அம்மா தானே நீங்கள் அந்த அவர் இந்த விட்டுட்டு போனதால என்ன 17 வயது மட்டும் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க உடுப்பு கடையில் வேலை செய்யும் அது சரி அதனால அந்த அப்பாண்ட இது விளாங்குது என்ன கடை பலசர கடை வச்சுக்காமா கடை போனா பாருங்க சம்டைம் ஒவ்வொருத்துல அந்த சமத்தி பேங்க் இருக்குல்ல எங்க கீரிமலையா மாவட்டபுரம் கோயில் இருக்குல்ல அதால வரைக்குள்ள பாருங்க தெல்லிப்பளை ரோட்ல சமத்தி பேங்க் இருக்கு தானே மாவட்டம் அதுக்கு முன் கடை சரி பாப்பா நான் இப்போ புதுசாக ஒன்றும் செய்கிறது இல்லையாக்கா அந்த பிரச்சனையால விட்டுட்டேன் நான் அந்த பழைய ஆக்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தேன் நான் பார்ப்போமே இருக்கா கடவுளுக்கு சித்தமானால் டைம் கிடைச்சால் சந்தர்ப்பங்கள் அமைஞ்சால் செய்வோம் சரியே என்ன ஓமன் சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடாது இல்லை என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ செய்த நீங்கள் கடைசியாக உங்களையே அதுதான் அதுதானே எங்களோட சனத்தின் குணங்கள் அப்படித்தானே யாழப்போ அங்கே அவ்வளோ சந்தோஷமாக வராண்டு காலில் பிரச்சனை இருக்கவே மறந்து வர 2 மாட்டோட பாகுபலி மாதிரி அந்த மாடும் பழகிட்டு போல காடாம்பி ஓமாக்கா ஓகே சந்தோஷம் ஓகேக்கா பாய் பாய் போய்ட்டு ஓமாம்மாக்கா பாய் அண்ணன் மாடும் பரவாயில்ல போல காடா நீட்டு தான் நிற்கிறேன் பாருங்கம்மா பாகுபலி என்றிய பாருங்கம்மா பல பாகுபலி பார்த்தீங்களா அவ்வளோ சந்தோஷம் மணியும் கட்டிக்க போல என்ன உது வந்து அன்னையிட மாடு அன்னையிட நின்ற மாடு இந்த ராசா அதுதான் வேண்டி கொடுத்தது மற்ற பின்னுக்கு வரா நான் வேண்டி கொடுத்தேன்க்குள்ள அவர் அடே என்ன கண்டோடா மற்ற கண்டோ முன்னுக்கு வராது அந்த மாட்டுக்கு முன்னுக்கு வராது அதுவும் வளர்ந்துட்டாப்பா வா சூப்பர் சந்தோஷமாக இருக்குடாப்பா ஐங்கர்பட்டியில் இருக்கிற மாடு மேகடை புது நெஸ்பிரே பட்டி என்ன ஐங்கர்பட்டியில் நெஸ்பிரே பட்டி கவனண்டாப்பா இந்த இந்த டிப்பர் காரத்தில் வேறு மாடுகளையும் அடிச்சுட்டு போடுவாங்க உங்கள்கிட்ட அடுத்த கண்டம் வருதுடா அண்ணா கண்டம் கொஞ்சம் வளர்ந்துட்டாண்ணே சந்தோஷமா கவனம் அந்த வாகனக்காரர் அடித்து போடுவாங்க அது பழகிட்டு என்ன சரி அப்போ நீங்கள் அதை கொண்டு போங்க என்ன கவனம் 2 4 ஆகி 4 6 ஆகி 6 8 ஆகி அப்போ 8 10 ஆகி அப்படியே பெரிய கட்டு கொண்டாப்பா சரி என்ன சந்தோஷமா கவனம் போயிட்டாங்க ஓகேயா இங்கே வேடா உண்மையாக பார்க்க சந்தோஷமாடா என்ன ஆக்கலேன் இனி அதுகளும் பசு கண்டுகள்னாடா அதுகளும் இன்னும் ஒரு 6-7 மாதம் போகும் அதுகளும் இனி கண்டு தாச்சி ஆகினா ஆள் கொஞ்சம் நல்லா வந்துடு வேற நல்லாண்டு என்ன பெரிய இதாண்டு இல்லை அவற்றை வாழ்க்கைக்கு அவர் நல்ல சந்தோஷமாக வந்துடுவார் அப்போ உண்மையாக பார்க்க சந்தோஷமாக இருக்குது இப்படியான கொடுத்தாலும் குறை இல்லைடாப்பா சில பேர்கிட்ட மாட்டை வண்டி கொடுத்தா மேய போட்டு வேண்டினா ஒரு நாளும் பார்க்க கிடைக்காது இப்போ எங்களுக்கு சங்கான தம்பிகிட்ட போயிடலாம் அவ்வளோக்காண்ணே
மிரட்டிடுமே இனி நேசனையை கொண்டே விட்டுட்டு போ. ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷமாக மன நிறைவாக முடிச்சுக்கொள்வோம். வந்து நாங்கள் சங்கான தம்பிகிட்ட இப்போ பார்ப்போம், நாங்கள் ட்ரைவ் பண்ணுவோம். கிடைச்சா போகலாமா, நான் இருட்டிட்டு வந்து என்ன பார்த்து போட்டு வந்து மற்றொரு வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணி விடுறோம். நாளைக்கு ஒரு பயணம் போயிருக்கிறா, நாளைக்கு வந்து போர்ஷன் எடுத்து நாளண்டைக்கு வந்து மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.